வணக்கம். இன்று உலகம் முழுவதும் பரவியிருக்கும் யோகா, தியானம், பிராணாயாம மூச்சு பயிற்சி அனைத்தும் பதஞ்சலி மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்த முறையில்தான் அதிகமானோர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பதஞ்சலி மகரிஷி யோகாவில் பிராணன் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த பிராணன் என்றால் என்ன என்றால், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் பரவி இருக்கக்கூடிய சக்தி, ஆற்றல், இயக்கம் ஒவ்வொரு இடத்திலும் அது இருக்கிறது என்று சொல்கிறார். உதாரணத்திற்கு கல், அது ஜடம் என்று சொல்கிறோம். கல்லில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படின்னா ஒவ்வொரு அணுவிலும் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கு. அது இயங்கிட்டு தான் இருக்கான்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை உடைச்சி பிரேக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்போ அந்த கல்லில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. மரம், செடி, கொடிகளில் புரண்டு கொண்டிருக்கின்றது. பிராணன் என்பது விலங்குகளிலே கனவு காண்கிறது. மனிதர்களிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகின்றது. மகான்கள், விஞ்ஞானிகள் ஆகியோரிடையே அது அதீதமான ஆற்றலாக, ஞானமாக பிராணன் வெளிப்படுகின்றது என்று சொல்கிறார். அதாவது உலக பிரபஞ்ச நிகழ்வு அத்தனைக்கும் ஒரே ஒரு வார்த்தை பிராணன் என்கின்ற சொல்லால் அவர் குறிப்பிடுகின்றார். அனைத்துமே பிராணன் தான். மின்சாரம் பிராணன், அணு இயக்கம் பிராணன், நல்லதும் பிராணன், கெட்டதும் பிராணன், சூரியன் உதிப்பதும் அதனுடைய சக்தி வெளிப்படுத்துவதும் பிராணன், சந்திரன் இயங்குவதும் பிராணன். ஸோ எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றது பிராணன் என்பதுதான்.